மக்களே, இங்கே பாருங்கள், இவங்க வந்து ஒரு 78 வயசு முதியவர். இவங்களுக்கு வந்து பென்ஷன், கவர்மெண்ட் கொடுக்குற உதவித்தொகை பென்ஷன், அது கொடுக்கறதுக்கு இவங்க பேங்க்குக்கு போகணுமா? இப்படி இருந்தால் பேங்க்குக்கு இவங்களால் போக முடியுமா? பாருங்கள், இப்படி தான் இருக்கிறாங்க இவங்க சூழ்நிலை. இதுதான் அவங்களோட இடம். இதை விட்டு அவங்களால நகர முடியாது, எழுந்திரிக்கூட முடியாது. அவங்க சாப்பாடெல்லாம் இப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க பேங்க்குக்கு போய் பணம் எடுத்தால் தான் பணம் கொடுப்போம், கூட்டிகிட்டு வாங்க இல்லை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? எல்லாம் வீடை தேடி தாய் உள்ளம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க ரேஷன் பொருள் கூட வாங்கலை. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சா ரேஷன் பொருள் வாங்கி? 1 வருஷம் ஆச்சு. இதுக்கு வரைக்கும் ரேஷன் பொருள் வருதா? வீடு தேடி சாப்பாடு வருதா? அரிசி வருதா? இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களால போக முடியாது. இவங்களாலெல்லாம் போக முடியவே முடியாது. இந்த நிலையில் நம்ம சீவரம், சென்னையில் இருக்கிற சீவரம் 3வது தெரு, அதில் இவங்க வசிக்கிறாங்க. இந்த அம்மா தனியாக தான் இருக்காங்க. அவங்களுடைய ரேஷன் கார்டு கூட இருக்குங்க. இதுதான் அவங்க ரேஷன் கார்டு. பாருங்கள் மக்களே, இதுதான் அவங்க ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு கூட நான் காண்பிக்கிறேன். இந்த ரேஷன் கார்டில் இவங்க தான், இந்த அம்மா தான் இருக்கிறாங்க. இன்னொரு வரைக்கும் இந்த ரேஷன் கார்டை அவங்களால பயன்படுத்த முடியலை. இது எப்படி எடுத்துக்கிறது? இவங்களுக்கு என்ன உதவி? யார் உதவி? அரசாங்கம் உதவி செய்யுமா? அரசு அலுவலர்கள் உதவி செய்வாங்களா? பாருங்கள், உதவி செய்ய முடிஞ்ச அரசு அலுவலர்கள் இருந்தால் தயவு செஞ்சு வந்து உதவி செய்யுங்க. இவங்களோட விலாசம் சென்னை சீவரம் 3வது தெரு, நம்பர் 16/3. சாரி, இது தப்பாக போட்டிருக்காங்க போல். 9/11 போட்டிருக்காங்க. பாருங்கள் மக்களே, உதவி செய்ய மனம் இருந்தால் உதவி செய்ய, சரிங்களா? இல்லைன்னா இவங்க படுக்கடையோடு இருக்கணும். இவங்களுக்கு பணமும் வந்து சேராது. இதுதான் பேங்க் சொல்கிற சட்டமாக. பாருங்கள்.